கரெக்டா ஒரு இன்ட்யூஷன் கொடுக்கும். ஆனா நம்ம என்ன செய்றோம், அத வந்து அலட்சியப்படுத்திரும். அது அறியாமை, அலட்சியம் அப்படின்னு சொல்லுவாரு மகரிஷி. குற்றங்கள்னாலே அது மூலமா மனிதன் செய்யற குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வரும். அவன் விழிப்பு நிலையே இல்லாம அப்படியே அறியாமை, அலட்சியத்தினால செய்யற குற்றங்கள் தான் அதிகமா இருக்குது. அப்போ அவ வந்து அந்த அளவு முறையோட தனக்கும் பிறருக்கும் தற்காலத்தும் பிற்காலம் நலமே தரக்கூடிய நல்ல செயல்களை செஞ்சா அவனுக்கு புண்ணியமா கிடைக்கும். இதே அவன் தீய செயல்களை செஞ்சு செஞ்சு அவன் கருமயத்துல பதிய வச்சா அதனால என்ன ஆகுது, கருமயம் கலங்களாகும். அப்ப புலன்கள் வந்தாலும் 5 புலன்களுடைய தான் அதன் மூலமாக வரக்கூடிய இன்பம் துன்பம் தான் எல்லாமே புலன்கள் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா பேரியக்க மண்டலத்துல பார்த்தா விண்ணில இருந்து தான் நம்ம எல்லாமே காற்று, நெருப்பு, நீர், நிலம் எல்லாம் அந்த 5 பௌதீக பிரிவுல சேர்த்து ஒரு பல அண்டங்களாகி அப்புறம் அந்த உயிரினத்துல ஓரின தாவரத்துல இருந்து ஈரறிவு புழு தோன்றில இருந்து அந்த புழுவுல இருந்து ஊர்ல இருந்து எல்லாமே எல்லாமே எப்படி வந்துச்சுன்னா கோடிக்கணக்கான தலைமுறையில இருந்து எல்லாம் நம்ம பதிவுகள் எல்லாமே இருக்கு. அந்த புழுவிலிருந்து ஊர்ன தோன்றி அது நடப்பன எல்லாவற்றையும் அந்த 5 அறிவுல இருந்து விலங்கினங்களாக வந்திருக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் எங்க இருக்குன்னா நம்மளுடைய கருமையத்துல இருக்கு. அப்ப 2 வகையான விலங்கின தொடர்பால அந்த சந்தர்ப்போசியமாக நம்ம மனிதன் வந்து தோன்றியிருக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா பல பல குடும்பங்களாக எல்லாமே இருக்கு. எல்லாமே பதிவுகளாக இருக்கு. பல பிரிவுகள கண்டங்கள் என்னென்னமோ சொல்லலாம் இல்லையா? மனம் அதாவது மனித இனம் வந்து சிதறி கிடக்குது. அந்த எண்ணிக்கடங்கான கண்டங்கள் எல்லாமே மனிதன் வந்து கருமையத்துல எல்லாமே சேர்ந்திருக்கு. ஒரு மனிதன் வந்து ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தன்மாற்றமாகி அனுமான என்ற 6வது அறிவுடைய சிறப்பு நிலையை பெறுகிறதா மனிதன் வாழ்ந்துவான். அப்போ மனிதனுடைய அறிவு பாத்தீங்கன்னா உடற்கருவினும் அவனுடைய அற்புதமான என்ன சொல்லலாம் அறிவை கொண்டு நம்ம என்ன எவ்வளவோ சாதிக்க முடியும். ஆனா அவன் என்ன பண்றான், தேவையில்லாத ஒரு இதுல வந்து சிக்கிக்கிட்டு மாட்டிட்டு ஒரு துன்பத்தை ஏற்படுத்திட்டு அவனுக்காகவே அவன் வந்து சிதைச்சு கொஞ்சம் இது பண்ணிக்கிறான். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, அவன் பதிவுகள் மூலமாக அவன் நல்ல செயல்களை செய்ய விடாம தடுக்குது. அதற்கான காரணங்கள்லாம் என்ன? அப்ப வினைப்பதிவுகளுக்கான காரணம் என்ன? எல்லாமே ஒரே ஒரு மனிதர் தொழில் தான் வந்திருக்கோம் இல்லையா? எல்லாமே ஒரு சுத்த வெளியில இருந்தா நம்ம வந்திருக்கோம். அப்போ ஏன் இது மாதிரி ஒருத்தர் கூட மனுஷன் கூட ஒரு வெறுப்பு பகை எல்லாமே ஏன் இது மாதிரி தோணுது? ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வெறுப்பின்மை வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள மனிதர்களுள் வேறுபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த 2 அறிவான புழுவுல இருந்து 5 விலங்கினத்துல இருந்து வந்த எல்லாருக்குமே அந்த உடலை வந்து பாத்தீங்கன்னா உண்டு வாழக்கூடியதா இருக்கு. உடலை தான் உணவாக உண்டு வாழ்கிறான். அப்போ உயிர்களுக்குள்ளே ஒண்ணு ஒண்ணு கொன்றுதான் தின்னுது. அப்போ அந்த பறித்துண்ணுதல் செயல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த விலங்கினத்தினுடைய பதிவுகள் எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அப்போ அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கழிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த விலங்கின அதான் நம்ம உடற்பயிற்சி பண்ண விலங்கின பதிவு போகும்வாங்க. பிறர் உயிர்ப்படும் துன்பத்தை உணரும் தன்மையோ உயிரினங்களுக்கு அந்த விலங்கினங்களுக்கு கிடையவே கிடையாது. அது ஒரு ஒரு அது இது பண்ணுச்சுன்னா ஒரு ஒரு விலங்கினத்தை கடிச்சு சாப்பிடுறதுனா அது துன்பப்படுதே என்ற ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் அந்த பதிவுகளை நம்ம மனுஷங்கிட்ட இருக்கறனாலதான் நம்ம வந்து என்ன ஆகுறோம், மத்தவங்கள ஒரு இதுவா செய்யறது. சோ மத்தவங்கள துன்புறுத்துறது எல்லாமே பண்றதுல எல்லாம் அந்த விளைவுதான். அப்போ மனிதனானாலும் சரி விலங்கினாலும் எந்த செயலை செஞ்சாலும் அந்த உடலில் உள்ள பிரெயின் செல்ஸ் இருக்குல்ல, சிற்றது நம்மளுடைய செல்கள் அது எல்லாத்துலயும் பதிவாகும். அப்போ இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். மூளை செல்கள் அந்த பிரெயின் செல்கள் தான் இயக்கிதான் இருக்கு. அப்போ அந்த உடல்ல இருக்க செல்கள்ல விரிவு சுருக்க இயக்கம்னு சொல்லுவாங்களே அதுல மூலமா நம்ம பதியுது. உடல் செல்கள்ல அப்படியே பதிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, விலங்கின செயல அப்படியே கருவமைப்புல அப்படியே பதியுது. அப்ப கருவமைப்பு பதிவாகவும் பதியுது. அப்போ அந்த கருவமைப்புக்கு அதை வதைத்தல், கொல்லுதல், பறித்துண்டுதல், பிறர் பிற நலம் அழித்து வாழ்த அந்த விலங்கினத்தன்மை 4 தன்மை சொல்லுவார் மகரிஷி. வதைக்கிறது, கொல்றது, பறித்துன்றது, பிறர் நலம் அழித்து வாழுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 விலங்கினத்தன்மை யார் இடத்துல இருக்குன்னா நம்ம கருமையத்துல மனிதனிடத்துல பதிவாக உள்ளது. அப்போ அந்த விலங்கின பதிலாம் தன்னிடம் எவ்வாறு உண்டாக்குச்சு, தான் யார், அப்போ உலகம் யாரால படைக்கப்பட்டுச்சு, எவ்வாறு இயங்கிக் அந்த கேள்வியில எழுதும் போது எல்லாமே பரிணாமத்துடைய இயல்புதான். எல்லாமே இயற்கையினுடைய இயல்புதான். மனிதனுடைய இயல்புதான் கண்டுபிடிச்சு அதன் காரணமாதான் விலங்கின செயல்கள் இல்லாம வாழ வேண்டும் என்பதுதான் முன்னோர்கள்லாம் நமக்கு சொன்னாங்க. அப்ப இதன் காரணமாக இவற்றையெல்லாம் நம்ம உணர்ந்து எல்லாத்தையும் நம்ம அது மூலம் பயிற்சி நமக்கு மகரிஷி கொடுத்த பயிற்சி எல்லாம் வச்சு நம்ம
கண்டிப்பா வந்து நம்ம செயலை நம்ம திருத்தம் பண்ணணும். அப்ப உடல்ல இருக்க எல்லா செல்களும், மூளை செல்கள் இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதுலவே பதிஞ்சிருக்கு. அப்ப எல்லா பதிவுகளும் என்ன நம்ம ஒரு ஒரு மேல் பதிவு போட்டு அத வந்து எப்படி நம்ம கலங்களான தண்ணிய வந்து ஒரு அருவியில போய் சேர்த்தோம்னா, ஒரு ஒரு அருவியில போய் நம்ம காட்டுனோம்னா, அந்த கலங்கள் நீரே இல்லாம அது எப்படி பியூரிஃபை ஆகுதோ, அதே மாரி தான் நம்ம எண்ணங்கள் அந்த இதெல்லாம் நம்ம கருமையத்த ரொம்ப கலங்களா இருந்தா, அதெல்லாம் நம்ம தவத்தின் மூலமாக நம்மளுடைய கருமையத்த நம்ம தூய்மைப்படுத்திக்கலாம். சோ அந்த மாரி செயல வந்து நம்ம எப்படி வினை பயனில எப்படி விடுபடுவது எப்படி? இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் நமக்கு மகரிஷி குடுத்த குண்டலினி யோக சாதனை. எப்பவுமே நம்ம வந்து மனசு பார்த்தீங்கன்னா புறத்தே தான் எப்ப பாரு எத பார்க்குறோம்? எல்லா வெளி உலகத்த தான் பார்த்துட்டே இருக்கோம். எப்ப நம்ம அகத்த பார்க்கறது, நம்ம உள்ளத்துல இருக்கிற இறைவன பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியான ஒரு செயல் ஒரு உட்கார்ந்து நம்ம தவம் பண்ணும்போது நெறைய எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ப அலட்சியப்படுத்திட்டு நமக்குள்ள அந்த இறைவன தான் நம்ம பார்க்கிறோன்றத ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம தவம் பண்ணும்போது அப்ப எந்த பொருள பார்த்தாலும் நம்ம அந்த பொருள் அதை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவர் ஒரு நினைத்து அந்த பொருளை நம்ம மாறிடும்ல அப்ப அந்த பொருளின் வடிவம் குணம் எல்லாமே நமக்குள்ள வரும் அது மூலமா நல்ல வடிவத்தை நம்ம இப்ப நம்ம மகான்கள் நம்ம மகரிஷியே பார்த்துட்டே நம்ம இருந்தோமா அவருடைய பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம நல்ல இதுவா நல்ல சூழ்நிலை அப்ப பார்க்கும்போது அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி சிரிச்ச முகமா தெரியும் அதே நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு தப்பான ஒரு செயல்களா செஞ்சுட்டு ரொம்ப கோவத்தோட பாத்தீங்கன்னா அவர் முகம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும் ஏன் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அவரே நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவபூர்வமா தான் நம்ம உணர முடியும் யாராவது சொல்லி இது மாதிரி செய்ய முடியாது சோ நீங்களே இது மாதிரி இன்ட்யூஷனா நீங்க பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சோ நீங்க நல்ல செயல்களை செஞ்சு நீங்க அவருடைய போட்டோலோ இல்ல அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய இன்ட்யூஷனா உங்களுக்குள்ள ஒரு இது ஒரு சொல்லி ஏதோ சொல்ற மாதிரியும் இருக்கும் சோ நமக்கு வந்து ஒரு ஆக்கமும் ஒரு ஊக்கமும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ மனதின் மூலமா தான் அந்த புலன்கள் என்னென்ன அனுபவம் வருதோ அவ்வளவும் நம்ம கருமயத்துல பதிவாய் அப்ப மீண்டும் மீண்டும் அது என்ன ஆகுதுன்னா பிரதிபலிக்கும் அப்படியே உடல்ல செயலாகும் அப்படியே பிரதிபலிச்சு இந்த பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இது கொடுக்கும் நல்ல ஒரு செயலை கொடுக்கும் நல்ல ஒரு இது இன்பத்தை கொடுக்கும் இதே தீமையான செயல்களை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது தீய பதிவுகளை தான் நம்ம கொடுக்கும் அப்ப தீமையான செயல்கள் அதான் உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கம் வாழ்க்கையிலே சிக்கல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலே அது வந்து நமக்கு வந்து நோயை தான் உண்டாக்கும் சோ நோய் இருக்கிறது கூட நம்ம வாழவும் முடியாது நம்ம நட்போட இருக்கவும் முடியாது நம்ம அறிவையும் உயர்த்தி கொள்ளவும் அப்ப இறைநிலை உணர்வு பெறும்னா இயற்கை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நல்ல பதிவுகளை நம்மளை நாமளே ஏற்படுத்திக்கணும் நம்மளை நாமளே செயல்படுத்து அப்ப நம்ம நாமளே உணர்ந்தாதான் நம்ம இறைவனிலேயே உணர முடியும் நம்மள நாமளே உணர்ந்துக்கவே முடியலன்னா நம்ம எப்படி நம்ம வந்து தன்னை திருத்திக் கொள்ளனா அப்ப மத்தவங்களே நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது அது வந்து இன்னொரு ஒரு அழகா ஒரு கவியில சொல்றாரு வினைப்பதிவு என்ற தலைப்புல மகரிஷி வந்து முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் தடிவான வினைப்பதிவுகளை மாற்ற தடிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வேன் எப்படி சொல்றாரு பாருங்க முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு உன்னுடைய வித்தில் அத கருமயமாக வரக்கூடிய சஞ்சித கர்மம் அவங்க மூட்டை மூட்டையா உன்னுடைய இதுல இருக்குப்பா முதல்ல அதை நீங்க கழிக்கணும் அது இல்லாம நீங்க மேல மேல சேர்த்துக்க கூடாது சோ முன்னோர்கள் செஞ்ச வினைப்பதிவு நம்ம எப்படி நம்ம தோன்றினோமோ அது நம்ம கருமையத்திலே அப்படியே வித்து தொடர்பாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த செயல்கள்லாம் உன்னுடைய வினைப்பதிவுல உண்டு மூளையிலே உன் செயல்கள் பதிவனைத்தும் உண்டு எல்லா செயல்களும் எங்க இதுவாயிருக்குன்னா மூளையிலும் உன் செயல்கள்ல பதிவடைஞ்சிருக்கு அப்போ பின்னே நீ செய்யும் செய்வினைக்கு புலனனைத்தும் இயக்கி அந்த செய்தலுக்கு நீங்க அடுத்த வினை செய்ய போறீங்க ஆகாமை கண்மை அந்த எல்லாத்துலயுமே எல்லாமே அது மூலமாக தான் நீங்க புலன்கள்லாம் இயக்குறீங்க இல்லையா சோ அந்த பழக்க பதிவு எல்லாமே உண்டு அப்போ ஆகாமை கர்மமும் உண்டு சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மம் எல்லா மூன்றும் இந்த பழக்கப்பதிவு உண்டு இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி உன்னை நீ உணர்ந்துக்கோ அப்போ உன்னை நீ உணர்ந்துக்கலாம் உன்னை நீ பார்க்கணும் அப்போ உள்கடன்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் சொல்லுவாங்க சோ அப்போ நீ உன்னை நீ கடந்து உள்ள போகும்போதுதான் அந்த அகத்தவத்தை ஆற்றி அதான் மகரிஷி கொடுத்த குண்டலினி யோக தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும் அதை நம்ம ஆகினை தவம் போது ஆகாமை கர்மம் போது நம்ம
துரிய தவம் போது பிரார்த்த கர்மம் போதும், துரியாதி தவம் போகும்போது நம்ம சஞ்சித கர்மம் போதும். சோ எல்லா பதிவுகளையும் நீங்க தவத்தின் மூலமாக அகற்றி வர வேண்டும். அழகா சொல்றார். அப்ப தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்ற, எனக்குள்ள இருக்கிற பதிவுகளை எப்படி மாற்றிக்கணும்னா, தனிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வேன். அதுக்கு நீங்க பொருளோ இல்ல செல்வத்தையோ கொடுத்தனா அது ஒண்ணுமே பயனே ஆகாது. அப்ப உங்களுடைய வினைப்பதிவு, ஐயோ என்னுடைய வினைப்பதிவு ரொம்ப அதிகமா இருக்குப்பா, இதை நீ கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே இவ்வளவு காசு தரேன், அதான் நம்ம வந்து கோயில்ல குளத்துல எல்லாம் போயிட்டு இது மாதிரி வேண்டிக்கிட்டு நம்ம போடுறோம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே பழிக்க. கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சோமோ தப்பாது வினைப்பயன் கண்டிப்பாக கொடுத்தே தரும். அதுதான் இறைநீதின்னு சொல்லுவாங்க. இதே வந்து மகரிஷியுடைய இதுல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை சம்பவத்துல சொல்வாரு வினைப்பதிவுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இந்திய முன்னோர்கள் வந்து பிரம்மச்சரியம், இல்லறோ, வானப்பிரஸ்தோ, சன்னியாசம் பிரித்து ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு மகரிஷி பல தடவை சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது அமெரிக்க ஒருவர் வந்து இவர் கூறும் கருத்துக்கள்லாம் தத்துவங்கள்லாம் ரொம்ப அழகா கூர்ந்து சொற்பொழிவு முடிஞ்சோம்னா அவர் கேக்குறாரு, நாங்க கேட்க நினைச்சதெல்லாம் நீங்க கேட்காமலே சுவாமிஜி நீங்க கூறிட்டீங்க. எப்படி நம்ம மனதை படிக்கிற ஆற்றல் வந்து மகரிஷியம் உள்ளது அப்படின்னு கூறுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் திருமதி லத்தி மேடின்றவங்க ஒரு செய்தித்தாள்ல ஒரு ஒரு பகுதியை மட்டும் வெட்டி மடிச்சு சுவாமிஜியிடம் கொடுக்குறாங்க. அது வந்து ரஷ்யா ஆராய்ச்சியாளர்கள் அதில் கூறியுள்ள ஒரு செய்தி தான், ஒரு நியூஸ் அது. அது ஓய்வு நேரத்துல படித்து பார்த்துட்டு நீங்க அதுக்கு விளக்கம் கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அவர் அது படிக்கவே இல்லை. அந்த பேப்பரை மட்டும் அப்படியே மடிச்சு அப்படியே கையில வாங்கிக்கிறாரு. தவத்தெல்லாம் முடிஞ்சது. கூட்டு தவம் எல்லாமே அன்பர்களா தயாராயிடுச்சு. தவத்துக்கு முன்னதாகவே அந்த சிந்தனை உரையை ஆற்றாரு அவரு. அப்போ பெற்றோர்கள் இருவரின் கருமைய பதிவுகளின் தரமாகிய சஞ்சித கர்ம வினைகள், அதாவது பெற்றோர்கள் 2 பேரும் செஞ்ச கருமைய பதிவு தரப்பதிவாக இருக்கிற சஞ்சித கர்மம், அந்த பெற்ற குழந்தைகளுக்கு பாரம்பரிய பதிவாக ஒரு பகுதி வழங்கப்படுகிறது. அது கரெக்டா அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நம்ம செஞ்ச பதிவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படியே போயிட்டே தான் இருக்கும். அப்ப அதை அடிப்படையாக கொண்டு மேலும் பதிவுகள் கூடுகிறது. ஆகவே பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் எல்லாம் யாருக்கு செய்யும்? குழந்தைகளுக்கும். குழந்தைகள் செய்யும் பாவங்கள் பெற்றோர்களுக்கும் போய் சேருகிறது. அப்போ ரெண்டுக்குமே இன்டர்லிங்க். எப்பவுமே நம்ம சங்கிலி தொடராக எப்பவுமே அது கூட இன்டர்லிங்க். அதனால அறிவு தெளிவில்லாமல் மேலும் மேலும் மனிதன் பாவம் செய்வதிலிருந்து நம்ம விடுபட வேண்டியுள்ளது. அப்ப ஆன்மாவை தூய்மை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு அவர் சொற்பொழில கூட. உடனே அந்த பெண்மணி வந்து ரொம்ப விளக்கத்தை கேட்டு, எப்படி சுவாமிஜி நானு அப்படியே அந்த செய்தித்தாள்ல அப்படியே ஒரு ஒரு உங்களுக்கு அப்படியே ஒரு பிட்டு மாதிரி வெட்டி கொடுத்தேன். அந்த பகுதியை தான் கொடுத்தேன். ஆனா ஆச்சரியமா இருக்கு. நீங்க அத படிக்காமலேயே அப்படியே எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்களே. நான் கேட்க வேண்டியதை நீங்க அப்படியே உங்க மனசுல இருந்து அப்படியே வருது. அதான் மற்றவங்க சொல்றாங்க மகரிஷியை பார்த்து, மனதையும் படிக்க தெரிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷியை பார்த்து. மனதையும் படிக்க தெரிந்தவர். இப்ப மகரிஷி எப்படி எண்ணம், அந்த எண்ணம் எழுநிலை, அந்த ஆற்றல் எல்லாத்தையும் அவர் அழகா விளக்கி சொல்றார். அது மட்டும் இல்லாம செய்தித்தாள்ல ஒரு ரஷ்ய ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாங்க, ஒரு தாய் முயலை வந்து கரையில வச்சுக்கிட்டு அது குட்டி இருக்குல்ல, ரேபிட்டுடைய குட்டி, கப்பல்ல வந்து ஏத்தி அத வந்து வெகு தூரமா கொண்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு குட்டியும் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒவ்வொன்னா கொன்னுடுறாங்க. அப்ப கொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மூளையின் செயல்பாடு, அந்த அதாவது இந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா இருக்குதான்னு பாக்கறது ஒரு கருவி இருக்கு. அதான் எலக்ட்ரோ என்ஸ்குலோகிராஃப்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ என்ஸ்குலோகிராஃப் அந்த அந்த கருவியை வச்சு பாக்குறாங்க. அந்த கரையில இருக்கும் அந்த தாயினுடைய அதிர்வலையில அப்படியே புலப்படுது. அங்க ஒண்ணு ஒண்ணா கொல்ல கொல்ல இங்க ஒரு அதிர்வலை ஏற்படுது அந்த தாயினுடைய இதுல செல்ஸ்ல. அப்போ ஆகவே தாயும் சேய்க்கும் இருவருக்கும் எப்போதும் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கும், எப்போதும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல. அது வந்து ஒரு டாக்டர் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி டாக்டர் பேர் வந்து வில்லியம் சொல்லிட்டு. அப்ப பாருங்க, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, வினைப்பதிவு உன்னுடைய வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல்களின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி. அப்போ நீ உன்னை நீ உணர்ந்தாதான், அங்க அகத்தவத்தை நீ ஆற்றினாதான் ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை என்ன தவம்லாம் நம்ம செய்யணும், ஆகினை தவம், துரிய தவம், துரியாதவம், இந்த தவம்லாம் நம்ம செய்யதான் ஒவ்வொன்றா கழிக்க முடியும். அப்போ டெய்லி நம்ம எப்படி பாத்திரத்தை விளக்கி நம்ம அடுத்த நாள் விளக்குறோமோ
ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ள கலங்கங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேரை பாக்குறோம், நிறைய பேர்கிட்ட பேசுறோம், நிறைய நட்பு கொள்றோம், சமுதாயத்தோட சேருவோம். அதெல்லாம் சேரும்போது கண்டிப்பாக கலங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாது. கண்டிப்பாக கலங்கள் கருமையும் கலங்கள் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து அது அடிக்கடி நம்ம தூய்மை பெறணும் இருக்கணும். இப்போ ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தண்ணீர் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். நீங்க என்னதான் செல்வம் சேர்த்தாலும் சரி, பொருளை சேர்த்தாலும் சரி, அதெல்லாம் நீங்க கழிக்கிறதுக்கு கோடி கோடியா உண்டியில போய் கொட்டினாலும் சரி, அதெல்லாம் கழியவே கழியாது. நம்ம தவம் அறம் செஞ்சால் ஒழிய மாற்றவே முடியாது என்கிற மகரிஷி. அடுத்தது பாத்தீங்கன்னா வினைவும் விளையும். நம்மளுடைய டாபிக்கே அதுதான். அதுக்கேத்தாம கரெக்டா மகரிஷி வந்து ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. வினையும் விளையும். அதுக்கேத்த பாருங்க. இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல்தனை எவ்வளவோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளதினும் உண்மை மறந்து முயற்சியினை மனிதன் தன்பிற தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் அறிவோம். என்னன்னா வினைக்கேத்த விளைவும் உண்டு. அந்த நீ என்ன விதை ஒண்ணு போட்டா சொல ஒண்ணா முளையும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீ என்ன விதை போடுறியோ அதுதான் உனக்கு முளைக்கும். அந்த விலைக்கேத்ததான் விளையும். நீ மாங்காய் செடி வச்சு அந்த கொட்டை வச்சீங்கன்னா மாங்காய் தான் வரும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பூச்செடி உடைய இது வச்சீங்கன்னா அதுதான் வரும். சோ வேற என்ன ஏதாவது முளைக்குமா? ஒண்ணுமே கிடையாது. சோ எந்த விதையை போடுறியோ அதற்கான விளையும் அந்த செடிதான் முளைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயற்கை என்ற பேராற்றல் மனித உடலை எவ்வளவோ காலமாக கரெக்டா இந்த செல்களை எப்படி வருதுன்னா எல்லாமே இந்த இயற்கை பேராற்றல் தான். கரெக்டா அந்த ஒவ்வொரு உறுப்பா அம்மாவுடைய வயித்துல இருக்கும்போது அந்தந்த கரு எப்படி கரெக்டா செயல காற்றி 1 மாசம் 2 மாசம் அந்த கரெக்டா அந்த அந்த உமனுடைய பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது. சோ எப்படிலாம் அந்த இயற்கை தானே எல்லாமே செய்யுது. நம்மளா ஏதாவது செய்யறோம் கிடையவே கிடையாது. சோ எல்லாமே இயற்கை. அப்ப இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் தனை எவ்வளவு காலமாக ஏற்ற நுட்பத்தோடு எவ்வளவு கரெக்டா அதாவது செய்து பாரு. அப்போ வயிற்றிலே வைத்து பல லட்ச தலைமுறைகளாக வடிவமைத்து அளித்துள்ளதினும் உண்மை மறந்து இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கா? எல்லாம் இறைவன் தான் செஞ்சுட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் மறந்து நம்ம என்ன பண்றோம்? நான் தான் செஞ்சேன். எது செஞ்சாலும் நான் தான் இதை செஞ்சேன்றத முயற்சியினை மனிதன் தன்முனைப்பில் ஆழ்த்தி எப்படி சொல்றாரு பாருங்க. எல்லாத்தையும் மறந்துடுறான். இறைவன் தான் எல்லாமே செஞ்சு கொண்டுட்டு இருக்கா. இப்போ செய்யறது எல்லாமே இனிமேல செய்ய போறது எல்லாமே உன்னுடைய பதவிக்கு ஏற்றாம இறைவன் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா. உன்னையும் செய்ய தோன்றது. அப்ப எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிற இந்த இறைவனை என்ன பண்ற நீ? முயற்சினை மனிதன் தன் முனைப்பில் ஆழ்த்தி உன்னுடைய முனைப்பு தான் முன்னாடி நின்று நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்பம் மிகையாக அதுவே இன்பம் நினைச்சிட்டு சந்தோஷப்பட்டுட்டு எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் எந்த உறுப்பால நீங்க வந்து அதை சந்தோஷப்பட்டு எதனோட நீங்க வந்து அனுபவிச்சு கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே என்னென்ன பயிற்சி தரும் அந்த பாடம்லாம் நீங்க அந்த வழியே போயிட்டு பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் அறிவோம். எத்தனை நாளா நீங்க செஞ்சாலும் என்ன ஆகுது? அதன் வழியா புலன் வழியாக நீங்க பழக்க பதிவாக நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லது செஞ்சீங்கன்னா கரெக்டா நல்லது நடக்கும். அதே தீய வழி பழக்கத்தினால தீயதுல போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன விளையும்? வருத்த அழுகை ஏற்பட்டு நோய் தான் விளையும். இத பயிற்சி தரும் பாடம் போல் ஒவ்வொன்னா நீங்க ஒவ்வொரு செயலுக்கு ஏத்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் எடுத்துக்கிட்டோமா நம்ம என்னென்ன செஞ்சோம் அதான் மகரிஷி தருவாரு. நம்ம நைட்டு வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் துரிய தவம் ஏற்றி நம்ம என்னென்ன செஞ்சோன்றதை அகத்தாய்வு பண்ணணும். அந்த அகத்தாய்வு பண்ணதான் நம்மளோட உள்ளத்துல இருக்க கலங்கங்கள் கருமைத்துல கலங்கள் எல்லாமே போக்க முடியும். அப்ப ஒவ்வொன்னா நம்ம வந்து செய்ய நம்ம செயல திருத்தம் ஏற்படும். எண்ணத்துல திருத்தம் ஏற்படும். சொல்லுல திருத்தம் ஏற்படும். எல்லாமே நம்ம எண்ணம் சொல் செயல் அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே கரெக்டா நடக்கும். எண்ணமே சரியா இல்லைன்னா மத்தது எல்லாமே கரெக்ட் தப்பாதான் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக்கா தான் மகரிஷி கொடுத்தது எண்ணம் ஆராய்தல். அப்ப அந்த எண்ணத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். பயிற்சி தரும் பாடம் போல் எல்லா பயிற்சியும் நம்ம கொடுத்துருக்க அகத்தாய்வு பயிற்சி எல்லாத்தையும் நம்ம கரெக்டா வழி நடத்தி எல்லாமே நம்ம கரெக்டா செஞ்சோம்னா ஏற்ற நோய் அதாவது பல நாட்கள் வருந்தேற்ற
நோய் விளையும் அறிவோமா. அப்ப என்னென்னலாம் நம்ம கரெக்டா செஞ்சோம்னா எல்லாமே கரெக்டா நடக்கும். ஆனா தவறான வழியில செஞ்சா தவறான இதா வரும். அதுக்கேத்த விளைவுக்கான நோய் தான் வரும். அதை நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்வாரு. அதுக்கேத்த அதான் முன்னாடி சொல்வாரு, உள்ளது உணர்தல், நல்லது செய்தல், அல்லது விடுதல் சொல்லுவாரு. அப்ப எண்ணத்தையும் செயலையும் நல்ல முறையில நம்ம வச்சுக்கணும். அதான் 3 தத்துவங்கள் சொல்ல உள்ளது உணர்தல், நல்லது செய்தல், அல்லது விடுதல். உள்ளது உணர்தல்னா அந்த இயல்பா இருக்கிற இறைநிலை, எல்லாம் வல்ல இறைநிலை தான் எல்லாமாக இருக்குது. அப்போ அந்த அறிவை நாம உணர வேணும். நமக்குள்ள இருக்கிற அறிவை, இறைநிலையை நாம் உணரணும். நல்லதை செய்தல், நல்லது துன்பம் தராத இரண்டொழுக்க பண்பாடு இன்பத்தை தரக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், தொண்டு செய்ய முடியும், இல்ல அறிவால செய்ய முடியும், பொருளால செய்ய முடியும். அதே நம்ம நல்லதை செய்யும், நல்லதை செய்ய அவங்களுக்கு இன்பம் தரக்கூடிய செயல்களாக நம்ம செய்யணும். அதை நல்லதே செய்யணும். அல்லது விடுதல் தீமை பயக்கூடிய செயல்கள் நம்ம விடணும். அதுக்குதான் நம்ம தான் அகத்தாய்வு செய்யணும். அகத்தவம் அகத்தாய்வு எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அப்போ தவத்தினாலதான் தீயவினை பதிவுகளை நம்ம போக்கிக் கொள்ள முடியும். இதனாலதான் நம்ம திருத்தவே அதை கரெக்டிவ் ஆக்ஷன் சொல்லுவார். திருத்தம் செய்தல் சொல்லுவோம் கரெக்டிவ் ஆக்ஷன். அப்போ மீண்டும் நம்ம தீய செயல்களை செஞ்சு தீய பதிவுகளை ஏற்படுத்தாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், விழிப்புணர்வோட இருக்கணும். நல்ல செயல்களை செஞ்சு நல்ல பதிவுகளை மட்டும்தான் நம்ம உண்டாக்கணும். தீய செயல்களை நம்ம அடியோட இது பண்ணணும். அதுதான் நமக்கு அகத்தாய்வு ஒவ்வொன்னா நம்ம செயல்களை செஞ்சு கரெக்டா மனசை நம்ம வளப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பயமே. அப்போ நல்லது செஞ்சிருந்து ஒரு பிரிவென்டிவ் ஆக்ஷன் மாதிரி, ஒரு எச்சரிக்கை மாதிரிதான் அது. நல்லது செய்திருந்தும் ஒரு எச்சரிக்கை, ஒரு பிரிவென்டிவ் ஆக்ஷன். நம்ம நல்லது செஞ்சுட்டே இருக்கணும்னா அது தானா அல்லது போயிடும். ஐயோ நாம அல்லது செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லதை செய்ய செய்ய அந்த அல்லது என்பது தானாகவே அது நல்லது அப்படியே நல்லது நம்ம செஞ்சாலே போதும். அது தானாகவே அது நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். சோ அப்புறம் உள்ளதை உணர்தல், ஏற்கனவே தீய பதிவு வராம இருக்க தவத்தால நம்ம திருத்தம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அதுவும் கண்டிப்பா போயிடும். அப்போ மனம் என்ன செய்தாலும் அந்த இருப்பு நிலையாக அந்த உயிரே தான் நம்ம பாக்குது, அதுலதான் பதிவாகுது. அப்போ மனதின் உட்பொருளாக நம்ம இறைநிலையை நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து நாமளே நம்ம ஆற்றலை வளர்த்துக்கணும். அது நம்ம ஆற்றல் வளர வளரதான் உயிரினுடைய எல்லா இதுவும் பதிவாகி நம்ம கரெக்டான ஒரு செயலை செய்ய வைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வினை தூய்மை என்ற கவியில நம்ம பார்க்க போறோம். வினை தூய்மை. வினை எதுவும் நலமீது என்பதில்லை, வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை, விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம், விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். வினை காலம் இடம் தொடர்பு பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்பம் துன்பம் நல்கும். வினைகள் தமை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம். அதாவது வினை எதுவும் நலம் தீதி என்பதில்லை. வினை என்னதான் நம்ம செஞ்சாலும் அதுக்கேத்த நல்லதா தீயதான் பார்த்து கரெக்டா எப்படி ஆற்றுபவர் யாரு இருந்தாலும் சரி, நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ ஏழையா இருந்தாலும் சரி, அதற்கான விளைவு கண்டிப்பாக வந்தே தீரும். அப்போ வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை, நல்லது கெட்டதுன்னு என்பதில்லை, விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே. கரெக்டா அதோடைய விளைவுக்கேற்ற விளைவு அது ஆற்றுபவர் நோக்கம் எதுவோ அதன் மீது வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். நலம் தீது. அப்போ வினை அதனை நலம் தீது என பிரிப்போம், விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தெரியும். அப்ப எப்படி நம்ம அவேர்னஸா இருந்து அந்த எண்ணத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். மகரிஷியா தான் நம்ம எண்ணமா இருந்து அப்ப எண்ணத்துல நம்ம கரெக்டா பண்ணி எண்ணத்தின் மூலமாக நம்ம கரெக்டா திருத்திக்கணும். வினை காலம் இடம் தொடர்பு. அப்போ வினை அந்த செயல், காலம், இடம், தொடர்பு, இந்த பொருளுக்கான காலம் இடம் தொடர்பு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வெவ்வேறு அளவுக்கான அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இன்பம் துன்பம் எல்லாமே வந்துட்டே இருக்கு. அதாவது ஒரு அளவு குறிப்போடுன்னு சொல்லுவாங்களே, காலம் இடம் தூரம் பருமன் சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரிதான் கரெக்டா நமக்கு இன்பம் துன்பம் என்றது அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து கொண்டு. அப்போ வினைகள் தவை உடல் தகுதி உலகம் ஒப்ப உலக இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம். அப்போ அந்த இயற்கை நீதி கண்டிப்பாக நமக்கு எந்த அளவுக்கு கொடுக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டா. அத கூர்ந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கும் பாத்தீங்கன்னா வினை விளைவு எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்குமே நிச்சயமா ஒரு செயலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே விளைவுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரிதான் வினையும் வரும்.
அதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு, மனித உடல் பாத்தீங்கன்னா எல்லா செல்களும், மூளை செல்கள், உயிர் துகள்கள், எல்லா அறிவு, ஜீவகாந்தி எல்லாமே ஒரு ஒரு இயக்கமா ஒரு பதிவு எல்லாத்துலயுமே ஒவ்வொரு இதுல பதியுது இல்லையா? எல்லாத்துலயும் பதியும் போது அதுக்கு தேவை பழக்கம் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி தூண்டுதல் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும் பாருங்க. இப்ப நல்லாதான் இருப்பாங்க திடீர்னு ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கோவம் வந்துரும். ஏன் இந்த மாதிரி பண்ற டக்குன்னு ஒரு கோவத்துல பேசுவாங்க. சோ அது உள்ள இருக்கிற பதிவு தான் காரணம். அந்த பதிவு என்ன ஆகும், டக்குன்னு அது ஏற்று பெற்று அது நீ எப்ப வரலாம், நீ எப்ப செய்யலாம்ன்றத காத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கேத்தாம அந்த எண்ணங்களாக அந்த மலர்ச்சி பெற்று அந்த சிந்தனை, பேச்சு, செயல் அப்படின்னு சொல்லி அந்த 3ல அப்படியே ஒரு எழுச்சி பெற்று வரும். அத வினைப்பதிவுகள், சஞ்சிதகரம், பிரார்த்தகரம், ஆகாயகரம். இந்த 3 வினைகளும் கரெக்டா நமக்கு எந்த நேரத்துல எப்போ வந்து இது பண்ண முடியாது. அப்போ பல பிறவிகள் பெற்ற பதிவுகள், சஞ்சித கர்மம், இந்த செய்த பதிவுகள், பிரார்த்த கர்மம், இப்ப வரக்கூடிய கூட்டாக்குள்ள மனிதனுடைய அந்த வளம், உருவம், குணம் இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணங்கள் மூலமாக வளர்ச்சி பெற்று அந்த இயற்கை நிதி கரெக்டா தப்பாது கொடுக்கும். அப்போ புதிதாக எழு எண்ணங்கள் செயல்கள் தான் அதான் புகுவினைன்னு சொல்லுவாங்க. அதான் ஆகாமை கர்மம்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம வந்து எப்பவுமே கரெக்டா வச்சுக்கணும். இப்ப இருக்கிற செய்யக்கூடிய செயல்களை வந்து நம்ம கரெக்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய சந்ததி அப்ப நம்ம அதுக்காக நம்ம தவம் தற்சோதனை பண்ணி இனிமேல் நம்ம வந்து போனது போகட்டும் ஓகே, இனிமேல் நம்ம நல்ல செயல்களை செஞ்சு நல்ல கருமையத்தை தூய்மையா வச்சுக்கிறோம். அதான் மனித பிறவி நோக்கம் பாத்தீங்கன்னா 6வது அறிவு சிந்தனை உயர்த்தி பேரியக்க மண்டலம் வரைக்கும் நம்ம விரிச்சு நம்ம இயற்கை இறைநிலையை உணர்ந்து அதுக்கான இறைநிலைக்கான படியதான் அதான் துரியாயுதம் கொடுத்தாரு இல்லையா மகரிஷி, அதை நாம உணர்ந்து நம்ம நிறைவு பெற்றோம். அப்ப இப்போது அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வினைப்பதிவுகளை நம்ம கழிக்க முடியும். இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, இந்த அதிகாரம் இதுலயே நம்ம என்ன பாக்குது, மனம் வந்து அதுலயே தான் போகுது. பேராசை மீறி எல்லா மனம் அலைஞ்சு கொண்டே இருந்தா வாழ்வுல எப்பவுமே நிம்மதியோ, வெற்றியோ, அமைதியோ, நிறைவோ எப்பவுமே பெறவே முடியாது. சோ நம்ம எதை பண்ணணும், மனித பிறவை நோக்கம் அடையுதுன்னா இறைநிலை உணர்த்துக்கு நல்லா நம்ம நம்ம கொண்டு வந்த வினையை தொண்டின் மூலமாக கழிக்கலாம். இல்ல எப்படியாவது உங்களால முடிஞ்ச உதவியை யாருக்கா செஞ்சு கூட இது பண்ணலாம். ஏன் மகரிஷி ஒரு கவியில கொடுப்பாரு, தன்முனைப்பு பழிச்செயல்கள் பதிவு மாயை தலை 3ம் மனித உயிர் கலங்கங்கள் ஆகும். வன்முறையில் இவை அறிவை புலன்கள் மூலம் வழுக்கி பிறவி கடலை நீள வைக்கும். உண்மையமாம் அகத்தவத்தால் அகத்தாராய்வால் உண்மை உணர்ந்து ஆறு குணத்தை சீரமைத்து இம்முறையில் உயிர்கட்கு தொண்டு ஆற்றி இறைநிலையில் உனை இணைக்க தூய்மை உண்டா. இப்ப தன்முனைப்பு பழிச்செயல்கள், தன்முனைப்பு என்னன்னு நம்மளுடைய ஈகோன்னு சொன்னேன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஈகோ, பழிச்செயல்கள் பதிவு, அதாவது ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் பழிச்செயல்கள் சொல்றார் மகர்ஷி. அப்போ ஆணவம், கண்மம், மாயை இந்த பதிவுகள்லாம் எல்லாம் இந்த 3 கலங்கங்கள் சொல்வார். அதாவது மனிதன் பிளஸ் கலங்கங்கள் ஈக்குவல் டு காட். அப்போ அந்த காட் மைனஸ் கலங்கங்கள் தான் மனிதன். அப்போ இந்த கலங்கங்கள்லாம் நீக்கினாதான் நம்ம ஒரு மனிதனாக நல்ல ஒரு கடவுளாகவே மாற முடியும். அப்போ வன்முறையில் இவை அறிவை புலன்கள் மூலம் வழுக்கி பிறவி கடலை நிலவைக்கும். இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாம அப்படியே நீங்க ஒரு இதுவாவே நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். அது மூலமா நல்ல புலன்கள் மூலமாக என்ன ஆகுது, செஞ்ச தவறையே செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பிறவி கடலை நீளவே முடியாது. நம்மளுடைய தொடராகத்தான் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம செய்யற செயல்களை நம்ம கரெக்டா திருத்திக்கிட்டோம்னா கரெக்டா அந்த இடத்துல நம்ம வந்து வீடு பேரே அடைய முடியும், முக்தி அடைய முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய பிறவி வந்து தொடர்ச்சியா தான் இருந்துட்டே இருக்கும். பிறவி கடலை நில வைக்கும். உண்மையமாம் அகத்தவத்தால் அகத்தாராய்வாள் எல்லாமே நம்ம தவம் ஆராய்ச்சி, அதாவது தவத்து அகத்தாராய்வு இது எல்லாமே நீங்க செஞ்சணும். உள்மயமாம் உண்மை உணர்ந்து அருகுலத்தை சீரமைத்து, அதாவது பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இந்த 6 தீய குணங்களையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளலாம். 6 தீய குணத்தை நல்லா சீரமைத்து இன்முறையில் உயிர்கட்கு தொண்டாற்றி எந்த ஒரு உயிருக்கு உயிர் இம்சை கொடுக்காம நல்ல முறையில ஒரு துன்பப்படுதுன்னா ஒரு உயிருக்கு அதுக்கு நீங்க வந்து என்னாலான உதவியை நீங்க செய்யணும். அப்படி முடியலன்னா விட்டுடுங்க. அது வந்து அது வேற யார் மூலயமாக அது துன்பத்தை தொடச்சுக்கால அதுக்கு நீங்க ஒரு அருட்காப்பாவது போட்டுக்கலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்ய. ஆனா மத்தவங்களுக்கு நீங்க தீமை செய்யாத அளவுக்கு உங்களுக்கு அதான் 2 ஒழுக்க பண்பாடு கொடுங்க மகரிஷி கொடுத்திருக்காரு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். உங்களால யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. ஆனா துன்பம் படும் உயிர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் இல்லையா? அத அருட்தொண்டாற்றி இறைநிலையில் உள்ள இணக்க தூய்மை உண்டாகும். அப்பதான் நம்ம இறைநிலைக்கும் நமக்கும் ஒரு
ஒரு இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் சொல்ற. அப்ப இந்த நிலையில இருந்தா மனிதன் வந்து ஒரு அமைதியும் நிறைவும் பெறவும் முடியும். அப்ப இறைநிலை உணர்ந்தாதான் அவ 6வது அறிவு கூட ஒன்றிப்பட்டு ஒரு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற முடியும். அப்ப மன தூய்மை இல்லாம வினை தூய்மை எய்தவே முடியாது. மன தூய்மை இருந்தாதான் வினையும் தூய்மையாகும். ரெண்டுமே எல்லாமே லிங்கோட இருக்கிறது. அதே வள்ளலார் கூட சொல்வாரு, எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உவக்கின்றார் அவர் உளந்தான். அதாவது எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தன் உயிர் போல் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உவக்கின்றார் அவர் உள்ளதான் வள்ளலார். இப்படிப்பட்ட உன்னதமான குருவுதான் இருந்தா பேரின்ப வாழ்வை நம்ம எந்த துணை எவ்வுயிருக்கும் எல்லாமே தம் உயிர் போல நினைக்கிறோம். ஒரு ஒரு உயிர் கஷ்டப்பட்டா கூட அது நம்ம செல்கள்ல எப்படி அது ரேபிட் வந்து ஒரு கொன்னா அது ஒரு உயிர் தாய் ஒரு அதிர்வு ஏற்படுத்தும். அது மாதிரிதான் நமக்கும் ஒரு உயிர் துன்பப்படுத்துற அது நமக்கு ஏற்படுற துன்பம் மாதிரி கருதுவார் வள்ளலார். அதான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்வார் இல்லையா வள்ளலார். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பாருங்க ஒரு உயிர் தாவரம் வாடினா கூட அவருடைய உள்ளம் கூட வாடுது பாருங்க. சோ அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கணும் மனசு. ஆகவே வினை தூய்மையும் மன தூய்மையும் அந்த சிந்தனையாளர் மிக்கவர்களாதான் இருக்க முடியும். அப்ப மன தூய்மையும் வினை தூய்மை ரெண்டையுமே நல்லா ஒரு நெறியோட நம்ம வாழ்ந்தாலே ஒரு சாதனை வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அதுக்கு தவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப மன தூய்மை பார்த்தா தவத்தினால கிடைக்கும். மன தூய்மை பெறறதுக்கு இறைநிலையோட நம்ம மனதை வந்து இணக்கமாக வச்சுக்கணும். நல்ல தவம் பண்ணி நல்ல ஒரு பழக்கத்தின் வழியாக போலாகாம என்ன பண்ணணும், நம்ம விளக்கத்தின் வழியாக நம்ம மனதை அதை செயல்படுத்த வைக்கணும். அப்ப விடை தூய்மை ஆற்றுதா செயலினாலதான் நம்ம கிட்டும். அப்போ அறமும் அதுக்கு மனப்பயிற்சியாக தவமும் சேர்த்து நம்ம ரெண்டத்தையும் சேர்க்கும் போது நம்ம நல்ல உடமையும் உள்ளத்தையும் நல்ல தூய்மைப்படுத்தி நல்லா சுத்தப்படுத்தி நல்லா மேன்மைப்படுத்தி நல்ல மறுபடியும் மேலும் மேலும் நல்ல முறையில நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில நல்லா வாழ முடியும். சோ நல்ல அளவுக்கு நம்ம மனப்பயிற்சி ரொம்ப முக்கியம். அது தவம் தற்சோதனை. அதேதான் மகரிஷி சொல்வாரு, உத்தமனாய் நீ அறிவில் ஓங்கவென்றால் உத்தவமும் அறநெறியும் இரண்டும் வேண்டும். அப்ப உத்தமனா நீ அறிவுல ஓங்கணும்னா என்ன தவம் தேவை? உன்னுடைய உத்தவமும் தேவை, அகத்தவமும். அறநெறிக்கு தான் அகத்தாய்வு அதெல்லாம். அறநெறின்னும் போது நம்ம ஒழுக்கம் கடமைக்கு மற்றும் நற்பண்புகள் கூட சேர்த்துக்கலாம். சோ அறநெறியும் நமக்கு வேணும், ரெண்டுமே வேணும். அப்போ அது கேத்த மாதிரி நம்ம கரெக்டா நம்ம செயல்படும். இன்னொன்னு கூட சொல்ல, நேயமுள்ள அறநெறியும் நேர்மை மெய்யுணர்வும் நிச்சயமாய் பதிவுகளை நிர்மலமாய் செய்யும். அப்போ அந்த அறநெறி கூட நேர்மையான முறையில நேர்மை அந்த இதுல கடைபிடிச்சு அந்த மெய் உணர்வு நம்ம மெய் உணர்வாக மெய் என்னும் போது நம்ம இறைநிலை அந்த பெற்றாலே நிச்சயமாக நம்ம பதிவுகள் எப்படி ஆயிடும், நிர்மலமாய் நிர்மலமா ஒண்ணுமே இல்லாத ஆக்கிடுவோம். அப்ப எப்படி பாருங்க, அந்த இறைவனோட நீங்க ஒன்றி கலந்தாலே கரெக்டா அது ஒண்ணுமே தூய்மை இல்லாத தூய்மையாக்க ஆக்கிடும். ஃபுல்லா என்ன எம்டியா ஆக்கிடும். நல்லா ஒரு தூய்மையான எப்படி வெள்ளை பேப்பர் இருக்குதோ அந்த மாதிரி நல்லா தூய்மையான தண்ணி தூய்மையாக ஆக்கிடும். அப்போ நாம் செய்யும் செயல்களை எல்லாமே எப்படி இருக்கணும், நல்லது இன்பமும் அமைதி எப்பவும் உண்டாகக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும். அப்போ எப்படி தேவைப்படுதோ அப்பெல்லாம் நம்ம வந்து யாருக்கெல்லாம் உதவ முடியும் அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய செயல்களை நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். மன தூய்மையும் வினை தூய்மையும் பெறுவதற்கு நம்ம தவம் தற்சோதனை எல்லாமே வேணும். அந்த குறுகிய எண்ணத்திலிருந்து விடுபட்டு நம்ம எப்படி இருக்கணும், இறைநிலையோடு நம்ம கலந்து இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ முற்பட வேணும். அது மட்டும் இல்ல, மன நிறைவு எப்போது உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே உண்டாகும். மனம் எப்போது வருகிறதோ அப்போதான் மன நிறைவு உண்டாகும். அந்த மன நிறைவு வந்து பாத்தீங்கன்னா எப்போது உண்டாகும்னு கேட்டா போதும், நம்ம மனசு போதும்ன்றது பாருங்க. போதும் என்ற மனம் எப்போது வருதோ அப்போதான் உங்களுக்கு மன நிறைவே உண்டாகும். அது வரைக்கும் நமக்கு வேணும் இன்னும் நம்ம புலன் மயக்கத்திலே இருந்தோம்னா மன நிறைவு என்பதை உண்டாகவே உண்டாகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கவி மூலமா பார்க்கலாம். வினை பயன் என்ற பாடல் மூலமாக பார்க்கலாம். வினைக்கு ஒரு விலை உண்டு, உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம், முளைத்து அது பரு உடலுக்கோ மூளைக்கோ ஓர் முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். தனக்கும் அது பிறர்க்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்கலங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர். வினை பயன் என்ற பாட்டுல கொடுத்திருக்காரு. என்ன வினைக்கு என்ன பயன் வருதுன்னு பாருங்க. வினைக்கு ஒரு விளைவு உண்டு,
என்ன வினை செஞ்சாலும் அதுக்கான ஒரு அதாவது செயல் விளைவு தத்துவம் சொல்ல, இயற்கை நீதி இயற்கை சட்டம் தப்பாது உனக்கு கரெக்டா கொடுக்கும்னு சொல்ல. அப்போ வினைக்கு ஒரு விளைவுண்டு. உடல் உள்ளத்தின் விரைவு உடல் உள்ளத்தின் உடல் உள்ளத்தின் விரைவு ஆற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். எந்த அளவுக்கு நீங்க ஆற்றல் நல்ல ஒரு ஒரு செயலை செஞ்சு அதன் மூலமாக இன்பம் கிடைக்குதுன்னு பாருங்க. அந்த ஆற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். நீங்க உடல் மூலமாக எந்த அதாவது ஒரு செயலை செஞ்சா நம்ம ஒரு எப்படி ஹாப்பியா இருக்கிறோம். அப்பா நான் ஒரு நல்ல செயலை செஞ்சோம் அப்படி இருக்கும்போது அது நமக்காக ஒரு உடலுக்கோ ஒரு இன்பமாக கிடைக்குது. முனைத்து அது பரு உடலுக்கோ மூளைக்கோ அதுவே முரண்பட்ட விளைவானால் என்ன ஆகுது? அதுவே உங்களுக்கு ஒரு முரண்படாத ஒரு செயலை செய்யும் போது அதுவே என்ன ஆகுதுன்னா துன்பமாக மாறுகிறது. பரு உடலுக்குள்ள நம்ம உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் யாருக்கோ செஞ்சிட்டோம்னா அதுவே என்னவாகுது நம்ம பதிவுகள்ல சேர்த்து அதுதான் நமக்கு துன்பமாக வருகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சேன் ஆனா எனக்கு வந்து துன்பமா தான் வருது. கண்டிப்பா கிடையாது. நீங்க வேற யாருக்காவது நீங்க உங்க முன்னாடி நீங்க செஞ்சிருப்பீங்க. உள்ள மூதாதையர்கள் உங்களுக்கு யாராவது செஞ்சிருக்கலாம். சோ அந்த பதிவுகள் மூலமாக தான் இப்ப யார் மூலியமா அவங்க வந்து கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த துன்பத்தை நீங்க சகிச்சுட்டு தான் ஆகணும். எல்லாமே வந்து வினைப்பது அது பிரதிபலிச்சுட்டே இருக்கும். எல்லாமே எல்லா கருமையுமே வந்து லிங்க். நீங்க என்ன நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அது யாருடைய மூலமாக கருமையத்துல பதிஞ்சு அது செயலுக்கு வந்துரும். சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு இன்பமோ துன்பமோ யார் மூலியமாக வருதுன்னா அது நம்ம பதிவுகள் தான் நம்ம கழிது நம்ம எடுத்துக்கணும். அப்போ அது கூட நீங்க வாழ்த்தி தான் நீங்க அதை செயல்படுத்தணும். அது கூட ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாரு வாழ்த்தி வாழும்னு சொல்லிட்டு. சோ தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைக்கும். அது மூலமாக என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் செல்கள்ல அணு அடுக்குல சீர்குலைச்சு வச்சிடும். உங்களுக்கு மட்டும் இல்ல அது தனக்கும் பிறருக்கும் அது என்ன ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு துன்பம்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சமுதாயத்து எல்லாருக்குமே அப்படியே அந்த துன்பம் அலைகள் அப்படியே பரவி உங்க மூளைக்கு அது என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் உள்ள அணு அடுக்குகள் கண்டிப்பாக சீர்குலைந்து ஒரு துன்பம் அதனாலதான் நோயெல்லாம் வருது. அப்போ மனதில் உள்ள கலங்கம் ஆயிடுது. உடலில் நோயை பதிய பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. மனக்கலங்கம் உடலில் நோய் பதிவாகி கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை வாழ்வில். அப்போ ஒவ்வொருத்துக்கும் வினை விளைவுகளை நம்ம கணிச்சு கரெக்டா வாழணும். இதே வந்து மகரிஷி வந்து காரியமும் காரணமும் என்ற தலைப்புல ஒரு கொடுத்திருப்பாரு. என்னன்னா 16 வயசுல செய்யும் செயல்களுக்கான காரணத்தை அறிய அவர் வந்து சிந்திச்சாரு மகரிஷி. பண்டிகை நாட்கள்ல பாத்தீங்கன்னா படையல் போடுவது எதுக்காகன்னு அவர் பெற்றோரை கேட்பாரு. கடவுள் தான் நமக்கு எல்லாமே வழங்கினார்ப்பா அதனால்தான் நம்ம படைக்கிறோம்பாங்க. இதுக்கு பதில் வந்து அவருக்கு ரொம்ப திருப்தியாவே இல்லை மகரிஷிக்கு. உடல் இருந்தால் உணர்ச்சி உடல் இருந்தால் பசி ஏற்படும். ஆனா கடவுளோ அருவோம். கடவுளுக்கு உணவு தேவையே இல்லையே. கடவுளை நினைச்சு நன்றி பாராட்டி தான் நாம உண்ணணும். அதுக்குதான் படையலிடுறோம்பாங்க அவங்களுடைய பெற்றோர்களை இந்த மாதிரி சொல்றத வந்து அந்த கருத்தை வந்து அவர் வந்து ஏத்துக்கவே மாட்டார். பெற்றோர்களை ஒப்புக்கொள்றதோட அவர் ஏத்துக்கல. ஒரு நாள் தைப்பொங்கல் அப்போ உப்பில்லாத அடை வந்து சூரியனுக்கு படைச்சாங்க. உண்ணும் போது அவர் சொல்றாரு ஏன் உப்பு போடலையா அப்படின்னு கேக்குறாரு மகரிஷி. அது சூரியனுக்கு படைக்கும் இதுல உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தவறு என்ன அப்படின்னு கேட்கும்போது சூரியனா சாப்பிடுறாரு நாம் தானே சாப்பிடுறோம். நம் குடும்பத்து முன்னோர்கள்ல வந்து ஒரு மாமியார் வந்து உப்பு போடாம மறந்து அடை செஞ்சிருப்பாங்க. அந்த படையல் முடிஞ்ச பிறகு நான் கேட்டது போலவே மருமக கேட்டிருப்பாங்க. உப்பு போட மறந்த தவறத அந்த மறைக்கிறதுக்கு மருமகளிடம் சூரியனிடம் உப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாமியார். அப்போ அதுதான் என்ன ஆகுதுன்னா இன்று வரை அந்த தலைமுறையாக அப்படியே பின்பற்றாம அப்ப ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்ன்றத தெரியாமலே ஒருத்தர் செஞ்ச முன்னோர்கள் செஞ்ச தவறு அப்படியே பாருங்க கரெக்டா அது வருது. அப்போ பெற்றோர் வந்து வயிறு குலுங்க சிரிச்சாங்க. அதான் அதன் பிறகுதான் வந்து பொங்கல் விழாக்கள்லாம் பாத்தீங்கன்னா உப்பு போட்டே அடை செஞ்சாங்களாம். அவர் சொல்லுவார் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இது. அப்புறம் ஒரு ஆயுத பூஜை நாள் அன்னைக்கு சாமிக்கு படையல் வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தீபாராதனை பிறகு சாப்பாடு அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லையா மாமிசம் எல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் படையில இருந்துச்சு அவருடைய அப்பாக்கு. அப்போ இதெல்லாம் வேணும்னு நீங்க சாப்பிடுறதாலா இல்ல எதுக்கு படையல் வைக்கிறோம்னு கேக்குறாரு. இன்று வந்து சக்தி பூஜை சாமிக்கு படையலிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா. இதெல்லாம் சாமியா கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு அவரு.
இந்த அளவுதான் சாமி சாப்பிடுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மாவுக்கு உள்ள அப்படியே பதறுது. என்ன இப்படி எல்லாம் கேக்குறானே மகன், அப்பாவிடம் பிள்ளை ஒரு எதிர்வாதமா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப தவிக்கிறாங்க. தந்தையிலே இதுக்காகவா நம்ம தவம் இருந்து பெத்தோம் அப்படின்னு சொல்ல. உடனே அவருடைய அப்பா சொல்ல, அவன் சொல்வத தவறே கிடையாது. நாம தான் புரிஞ்சுக்கணும். இவன் நமக்கு பிறக்கிற பிள்ளை இல்ல. நீ வேணும்னா பாரு, பிற்காலத்துல ஒரு பெரிய மகானா வருவான் அப்படின்னு சொல்றாரு அவங்க தந்தை. பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அவர் சிந்திச்சு ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணத்தை கண்டுபிடிச்சு, இதெல்லாம் எதுக்கு, ஏன் எதுக்கு, நம்மள படையல் போட்டாலே போதும், அப்பா எப்படா முடியுது, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு இருப்போம். போட்டாச்சா, ஓகே. இதுல அவர் பாருங்க, உப்பு இல்லைன்னா ஏன் போட்டாங்க, ஏன் போடல, அது வேற மாமியாரும் மருமகளுக்கும் உள்ள ஒரு இன்டர்லிக்லாம் சொல்லி அவங்களெல்லாம் சிரிக்க வச்சு, சோ இந்த அளவுக்கு அவரு சிந்திச்சிருக்காருன்னா பாருங்க எந்த அளவுக்கு இது பண்ணிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டு, அமைதி இயல்பாகும். எப்படி நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காரு. அகத்தவமும் அறநெறியும் இணைந்து ஓங்க, ஆன்மாவின் வேண்டாத பதிவு நீங்கும். இகத்துணர்வு அத்தனையும் இனிமை நல்கும். எப்போது எப்போதும் மன அமைதி இயல்பாகும். மிக தெளிவு உண்மையாம். உண்மையுமாம் இந்த உண்மை மீறி எழும் பழவினையில் மறைந்து நிற்கும். தொகுத்துணர்வாம் விரிந்த மனத்தொடர் முயற்சி சுயநிலையாம் மெய்ப்பொருளாய் தன்னை தேரும். பாருங்க, அகத்தவமும் அறநெறியும், எப்படி நான் சொல்றேனோ அகத்தவமும் அறநெறியும், ஒழுக்கம் கடமை, இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஆன்மாவுடைய வேண்டாத பதிவுகள்லாம், எதெல்லாம் நமக்கு வேண்டும் வேண்டாத பதிவுகள்ன்றது நம்ம தவத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நம்மளால கழிக்க முடியும். அப்போ இகத்துணர்வு அத்தனையும் இனிமை நல்கும். எல்லாவற்றையும் நம்ம செய்ய செய்ய அதன் மூலமாக நம்ம பதிவுகளை நம்ம ஒவ்வொன்றாக கழிச்சிக்க முடியும். அந்த நம்மளுடைய உள்கட நம்ம எப்படி நம்ம கடவுளை நம்ம உள்ள இருந்து பார்க்க முடியுமோ, அதன் மூலமாக நம்மளுடைய பதிவுகளை நம்ம கழிச்சுக்க முடியும். அதன் மூலமாக நமக்கு இனிமையே நமக்கு கிடைக்கும். அப்போ மன நிறைவு இனிமையும் நமக்கு கிடைச்சனாலே கண்டிப்பா மன அமைதி நமக்கு இயல்பாவே வந்துடும். எப்போதும் மன அமைதி இயல்பாகும். மிக தெளிவு உண்மையும் ஆகும். நமக்கு தெளிவான மனநிலை ஒரு ஒரு செயலை செஞ்சோம்னா அதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கூட நமக்கு கரெக்டா தெளிவான ஒரு முடிவுல நம்ம எடுக்க முடியும். அதுக்கு நமக்கு தவமும் தற்சோதனை கண்டிப்பா உதவுது. சோ அந்த தவம் செய்ய செய்ய நம்ம கான்சியஸ்னஸ் நல்லா கரெக்டா இம்ப்ரூவ் ஆகுது. சோ அந்த கான்சியஸ்னஸோட நம்ம செய்யும் போது, நல்ல விழிப்புணர்வோட நம்ம செய்யும் போது, அது தெளிவு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி உண்மை எல்லாமே நம்ம செய்யும் போது அதுக்கான நமக்கு நிறைவு, மன நிறைவு எல்லாமே ஏற்படும். அப்போ எழும் பழவினைகள் மறைந்து நிற்கும். அப்போ பழவினை என்னும் போது சஞ்சித கர்ப்பமாக வந்தக்கூடிய பழவினைகளா கொஞ்சம் கொஞ்சமா அது கழியுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் மறைஞ்சு போகும். தொகுத்துணர்வாம் விரிந்த மனத்தொடர் முயற்சி, இதெல்லாம் நீங்க தொடர்ச்சியா பண்ணிட்டே வந்தாதான் கரெக்டா முடியும். அது கரெக்டா நிவர்த்தி ஆயிட்டே போகும். அதே சுயநிலையாம் மெய்ப்பொருளா தன்னை சேரும். அப்போதான் நம்ம இறைநிலையோட எப்போதும் நம்ம இறைஞ்சு நிக்கிறோம்ன்றத உணர்வும் நமக்குள்ளாக வரும். ஒரு குறள்ல பார்க்கலாம். இப்போ குறள்ல நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு. அதாவது நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகுன்னு நிலையாமை என்ற அதிகாரத்துல வந்திருக்கு. 336வது குறள். ஏன்னா, நேற்று இருந்தவன் இன்று இல்லை, வாழ்க்கை தோன்றி மறையக்கூடியது, யாரும் நிலையாக இருக்க போவதில்லை, எனவே செய்யும் நற்காரியத்தை உடனே செய்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நேற்று இருந்த இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்க நாளைக்கு இருக்க போறது இல்லை, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம செய்யறது செயல்கள் மூலமாக தான் நம்ம இங்க இருக்கிறோம். இல்லாது எல்லாமே எல்லாமே இறைவன் தான் முடிவு பண்றது. அப்போ நம்ம செய்யற வாழ்கிற வாழ்க்கை நம்ம எப்போ இருப்போம் எப்போ இருக்க மாட்டோம்ன்றது நமக்கே தெரியாது. இன்று இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் இல்லையா? சோ நம்மளுடைய கையில எதுவுமே கிடையாது. எல்லாமே அதான் நம்ம சொல்வாரு மகரிஷி, எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம தான் நம்ம வந்திருக்கோம். சோ அதான் எல்லாமே தெரியும். ஆனா ரிட்டர்ன் டிக்கெட்ல டேட் எழுதப்படல. நம்ம எப்ப போக போறோம்ன்றது நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்ல டேட் எழுதப்படும். அப்போ நம்ம எப்படி நம்ம அந்த வாழும் வாழ்க்கையில நம்ம செயல்கள் எப்படி நம்ம திருத்திக்கணும், எந்த அளவுக்கு நம்ம திருத்திக்கிறோமோ
அந்த அளவுக்கு நம்ம செயல்களையும் நம்ம அதான் வினை தூய்மை இல்லாம மன தூய்மை பெறவே முடியாது. அப்போ மன தூய்மையும் வினை தூய்மையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே இன்னொரு வினை தூய்மைன்னு ஒரு அதிகாரத்துல கொடுத்திருக்காங்க. 651வது குறள்ல வினை தூய்மைன்ற இதுலயே கொடுத்திருப்பாங்க அதிகாரத்துல. என்னன்னா துணை நலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும். பாருங்க, துணை நலம் ஆக்கம் தருவும் வினை நலம் வேண்டி எல்லாம் தரும். ஒருவனுக்கு துணைவர்களாக உண்டாகும் நன்மை அந்த நன்மை கூட அந்த செல்வத்தை மட்டுமே தான் தரும். அவனால என்ன ஆகும், துணை அதாவது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடியது கூட ஒரு நல்ல ஒரு செல்வத்தையோ ஒரு இதுதான் கிடைக்கும். ஆனா அவன் செய்யற செயல்ல இருக்கு பாருங்க, செய்யும் செயலின் நன்மை அவன் விரும்பிய எல்லாவற்றையும் தரும். அதாவது நீங்க செய்யற செயல் என்னன்னா அது திருப்பி உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க வாழ்க்கை துணை என்ன செய்வாங்க, நீங்க செய்யறத சொல்லிட்டு செய்யணும் அது சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அது செய்யுமான செஞ்சுட்டு அவங்கதான் போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க செய்யற செயல் வந்து அது விரும்பிய எல்லாவற்றையும் நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டா அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டா வரும். அதான் நீங்கள் செய்யும் செயலின் நன்மை அதன் விரும்பிய எல்லாவற்றையும் செய்யும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மாவில் உள்ள எல்லா கர்ம வினைப்பதைகள் எல்லா எண்ணம் சொல் செயல் அனைத்து பாத்தீங்கன்னா பிரதிபலிச்சு கொண்டேதான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதுதான் அந்த பத்ம யுகத்துல பாத்தீங்கன்னா அந்த அபிமன்யு போலதான் நம்ம எல்லாம் சிக்கிட்டு இருக்கோம். எப்படி வெளியவே வர முடியல, வாழ்க்கையே அப்படியே முடிஞ்சு போயிடுது. இதே பத்ம யுகத்துல கரெக்டா அர்ஜுனன் பாருங்க தவெல்லாம் செஞ்சு கரெக்டா அவனை வெளியே வர வேண்டிய பதிவுகள் எல்லாம் போய் கரெக்டா அவனால வெளியே வர பிரவேசிக்கவும் முடிஞ்சு, வெளியே வரக்கூடிய தெரிஞ்ச இது கூட தவம் செஞ்சு அந்த பதிவுகளா கழிச்சு அவனால கரெக்டா வர முடியுது. அப்போ ஆத்மாவில் இருக்கும் ஜீவகாந்த மூளையில மோதி அந்த அலைகளுடைய பதிவுகள் தான் எல்லாமே நம்ம காட்சியாக பிரதிபலிக்குது. எப்படின்னா உதாரணமா ஒரு தொலைக்காட்சி நம்ம பாக்குறோம், அந்த அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா வான்காந்தத்துல அப்படியே இருக்கிறது மகரிஷி சொல்றதாங்க. வான்காந்தத்துல பதிஞ்சு அந்த காந்த அலைகள் அந்த டிவி பெட்டில இருந்து ஒரு ஆண்டனா மூலமா போகுது இல்லையா, ப்ராசஸ் செஞ்சு அந்த பிக்சர் டியூபுக்கு அப்படியே அனுப்புது. அப்புறம் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் மூலமா அந்த அந்த பிளாஷ் கன்ல இருந்து அப்படியே தெரிக்கும் போது முன்னால உள்ள நம்ம திரையில அப்படியே நம்ம காட்சியா வருது. அப்ப அங்க உள்ள கேமரால உள்ள உருவத்தை தான் நம்ம படமாக நம்ம அந்த உருவத்தை தான் நம்ம திரையில பாக்குறோம். சோ எப்படி இதெல்லாம் வருதுன்றது அப்போ ஒவ்வொரு அலைதான் எல்லாமே. அப்போ ஒவ்வொரு அலையும் எந்த அழுத்தத்தோட மோதுகிறதோ அதுக்கு தகுதா போலதான் அந்த திரையில உருவம் கொடுக்குது. அதே போலதான் நம்மளோட ஜீவகாந்தத்துல பதிகின்ற எல்லா அலைகளும் என்ன ஆகுதுங்க, மூளையில மோதி அழுத்தப்படுத்த அதான் உருவங்களாக ஓசைகளாக மூளையில அப்படியே பதிஞ்சு அதே செயலாக வளருது. அப்ப இதை காணாமல் கண்ட காட்சி, கேட்காமல் கேட்ட ஓசை, அந்த சுவைக்காமல் சுவை அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மனம் எல்லாமே பாத்தீங்கன்னா மூளையில நடக்கிற எல்லாமே புரிதல் தான். இது இல்லைன்னா திரையில தோன்ற காட்சிகள்ல எப்பவுமே தோன்றாத மாதிரி அதேமே நம்ம மூளையில தோன்ற செல்கள்ல பதிஞ்சு அது அப்படியே பிரதிபலிக்குது. அப்போ மூளை செல்கள் அதுதான் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தகுதாற் போல ஜீவகாந்த தன்மாற்றம் அந்த அதிவிற்கு ஏத்த மாதிரிதான் நம்ம உதடுகள் அத சொற்கள் மூலமாக சொல்றோம் இல்லையா, உதடுகள் வழியாக வார்த்தைகள் மூலமாக உச்சரிக்கப்பட்டு அந்த ஒலி அந்த ஒலியாக டெசிபிள்ஸ் சொல்லுவாங்க. சோ அது மாதிரி நமக்கு வருது. அப்ப உதடுகள் வரைக்கும் அந்த செல்கள் கரெக்டா அதிவு பற்று அந்த காற்று வந்து உதடுகள் கடந்த நிலையில அந்த ஓசையாக கரெக்டா வருது. அதான் கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்வாரு, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லைன்னு சொல்வார். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்றார். சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை அப்படின்னு கண்ணதாசன். சோ ஏற்கனவே செஞ்ச அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சு பார்ப்பதான் அனுபவம். அப்ப அந்த அனுபவத்தை கொண்டு நமக்கு என்ன வேணும், என்ன ஆராய்ச்சி செஞ்சு அந்த தெளிவுடன் முடிவெடுக்கணும். நாம செஞ்சது என்ன, நமக்கு வந்தது என்ன, எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கதான் நமக்கு ஒண்ணு புரியும். அப்போ இப்படி ஆராய்ச்சி பார்த்தாதான் நல்லது செஞ்ச போது நமக்கு நல்லதே வரும். அதே நம்ம தீயது செஞ்சோம்னா தீயதான் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம யோசிச்சு அப்போ ஏன் இனிமையாக பேசுறது கூட நறுக்குன்னு பேசிட்டா என்ன ஆகுது, பகை வருது.
அப்ப இது தெரிஞ்சு நம்ம கரெக்டா எல்லாமே பாத்தீங்கன்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், அதாவது இக்னோரன்ஸ் சொல்லுவாங்க, எமோஷன், எல்லாமே இதன் மூலமாக தான் வருது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆராய்ச்சி பண்ணி தெளிவுபடுத்தி முடிவு எடுத்து இந்த 3 நிலையில மூளையை வந்து நம்ம அமைதியப்படுத்தலாம். எப்பவுமே நம்ம ஒரு ஆராய்ச்சி நிலையோட இருக்கணும். அது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படின்னு சொல்லி இந்த 3 நிலையில நம்ம மனசை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா நம்ம இது பண்ணலாம். அதே ஒரு கண்ணதாசன் கூட ஒரு பாட்டுல ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம ஆத்மா தூய்மைக்கான வழிக்குள்ள ஒரு பாட்டு, ஒரு அதாவது ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும். இது என்ன படம்னு தெரியல. இது கந்தையிலே அழுக்கிருந்தா கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா, உன் சிந்தையிலே அழுக்கிருந்தா சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூவுலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல்தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழுத்தடா வெள்ளையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணதாசன் பாட்டு. இது படத்துல வருது, எனக்கு படம் ஞாபகம் இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம எவ்வளவுதான் அந்த கசக்கு துணி அதெல்லாம் போட்டு எப்படிதான் விளக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம மனசை வந்து எந்தோட கலக்குறோம், இறைநிலையோடு நம்ம கலக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப தர்மம் என்பதும் உடலுக்கு எல்லாமே இனிமை, வாழ்க்கைக்கு மேன்மை அளிக்கும். அப்ப அதர்மம் என்பது பார்த்தா துன்பம், முரண்பாடு, எல்லாமே துயரத்தை கூடும். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பாருங்க, தர்மம் அதர்மம் இதுவே ஒரு வேறுபாடா இருக்கு. அப்ப இன்பத்தை காத்துக் கொள்ளக்கூடிய வழியான நம்ம தர்மத்தை எப்பவுமே அது அறம் செயல்களை நம்ம பின்பற்றதான் அறம். அப்போ இயற்கை நீதிப்படி மக்கள்லாம் எல்லாமே வாழ்ந்தேதான் ஆகணும். வாழ்ற காலத்துல எப்பவுமே நம்ம அறம் செய்து வாழணும். தீயவற்றை செய்யாம நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு மனதாண்மை இல்லாம மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்காம நம்ம சிந்திச்சு அதுக்கான நல்ல பதிவுகளை, கர்மவினை பதிவுகளை கரெக்டா நம்ம போக்கிக்கிட்டு வாழணும். இத கூட கவிஞர் வாலி கூட ஒண்ணு சொல்றார், பின்னால் தெரிவது அடிச்சுவடு, முன்னால் இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடுன்னு. பின்னால் தெரிவது அரிச்சுவடு, முன்னால் இருப்பது அவன் வீடு, நடுவினிலே நீ விளையாடு, நல்லதை நினைத்தே போராடு. அப்ப தீய எண்ணங்கள்லாம் எதிர்த்து போராடி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து நம்மளுள்ள இறை தத்துவத்தையும் அந்த இறைவனுக்குள்ள உலகம் இயங்கி கொண்டிருப்பதை நம்ம உணரணும். அதான் மகரிஷி அழகா சொல்வாரு, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க என்பதை புரிந்து கொள்ளணும். எப்பவுமே நம்மளுடைய இறைவன் நமக்குள்ளேயே இருக்கிறாரு, எல்லாத்திற்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக எப்படி எல்லாம் நம்ம இருக்கிறாருன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப ஆன்மீகத்துல ஒரு சிறு முயற்சி எடுத்தாலும் பரவாயில்லைங்க, நம்மளால முடிஞ்சதை நம்மளால செய்யணும். அதுக்குரிய பலன் கண்டிப்பா நமக்கு வந்தே தரும். இது நம்ம தியானம் செய்யலையே அது செய்யலையே, தியானத்தை சிறிதளவே பழகினாலும் நம்மளால பெரும் பாவத்தை வந்து நம்மளால போக்கிக் கொள்ள முடியும். யோகத்தால் பக்கப்பட்ட நம்ம நல்ல நிலையே வர முடியும். அப்போ தற்செயலா கிடைப்பதில் திருப்தி அடைபவன், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன், கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவதில்லை, பற்றிலாய் முக்தனாய் ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தியவனாய் கடமை யக்னமாக செய்பவனுடைய கர்மம் முழுதும் கரைந்து போகிறது. பாருங்க, தற்செயலாய் கிடைப்பதில் கூட திருப்தி அடைவான், இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றியிலும் தோல்வியிலும் நடுவு நிற்பவன், கர்மம் செய்தாலும் கட்டுப்படுவதில்லை. இது மாதிரி நம்ம பற்றில்லாதவனா நம்ம முக்தியா ஞானத்தை மனது அப்படியே உறுதியா இருக்கணும். அப்போ அது மாதிரி ஒரு ஞான கர்ம ஸ்லோகம் சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகம் இது, இந்த இன்பத்தை கண்டு கர்வம் கொள்ளாமலும் துன்பத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, துவண்டு போகாமலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், சமமா பாவிக்கிற பக்கம் நமக்கு இயல்பாகவே வந்துடும். நேற்று வந்தோம், இன்று வாழ்றோம், நாளை போக போறோம் அப்படின்னு ஒரு தெளிவுல சஞ்சலமோ குழப்பமோ இல்லாம நம்ம எப்படிப்பட்ட ஆராய்ச்சின்னா நம்ம சிந்தனையில நல்லா உயர்த்திக்கிட்டு மனதை ஒரு நல்ல தியான பயிற்சியை முறையா கற்று பக்குவம் அடைஞ்சுட்டா நம்ம சாதனைகளை நம்ம சாத்தியமாக்கலாம். திறமையும் நுட்பமும் ரொம்ப அதிகமாகும். அப்ப இதன் மூலம் பெறுகிற நன்மைகள்லாம் ரொம்ப ஏராளமா இருக்கும். இழப்புக்கள் ஒண்ணுமே கிடையாது, இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. அதான் நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா, தவறுகளை செஞ்சு கொண்டே ஒரு வந்து தர்மத்தை போதிக்க கேட்ப, அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இது மாதிரிதான் நிறைய பேர் என்ன பண்ண, தவறுகளை செஞ்சுக்கிட்டே ஒரு வந்து தர்மத்தை போதிக்கிறான். அதை கேட்போரும் என்ன பண்றாங்க, அதே மாதிரிதான் போவாங்க. சோ அத நான் சொல்ல, ஃபர்ஸ்ட் நம்மள நாமளே திருத்திக்கணும். நம்ம திருத்திட்டாதான் மத்தவங்களுக்கு கரெக்டா நம்ம சொல்றது அவங்களுக்கு ரீச் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தவம், தற்சோதனை, அகத்தவம், அகத்தாய்வு, எல்லாம் உடற்பயிற்சி, காயக்கல்பம், மகரிஷி கொடுத்த அனைத்து பயிற்சிகளும் செஞ்சு
நம்ம கரெக்டா நம்ம இருந்தோம்னா மத்தவங்களுக்கு நம்ம சொல்லாமலே அவங்க நம்ம பார்த்தே அவங்க கரெக்டா மன்றத்துக்கு வர முடியும். அப்ப நாம கரெக்டா இருந்தாலே போதும். நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த அலை இயக்கம் மூலமா அவங்களே வந்து நம்ம மன்றத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரலப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க கரெக்டா இருந்தாலே போதும். அவங்க கரெக்டா உங்களை தேடி வருவாங்க. சோ இந்த மாதிரிதான் நானும் மன்றத்துல எல்லாம் போய் நான்லாம் கூப்பிட்டதே கிடையாது. என்ன பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. சோ எங்க தவ மையத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாருமே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. சோ என்ன பார்த்து எப்படிலாம் நம்ம நாமளே திருத்திக்கிட்டு அப்ப எங்களோட குடும்பத்துல இருக்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் அப்புறம் என் குழந்தைங்க எல்லாருமே இதுல வந்து சேர்ந்ததுக்கு காரணம் முதல்ல நம்ம நாமளே திருத்திக்குவோம். நம்ம சரிப்படுத்திட்டா தான் அதாவது தனி மனித அமைதிக்கு அப்புறம் தான் குடும்ப அமைதி எல்லாமே வரும். சமுதாயம், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. அப்போ அந்த மாதிரி நாமளே திருத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு அமைதியும் மனநிறைவும் பெறுவோம். இதுவே என்னுடைய சிற்றுரையை முறைத்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. இந்த வாய்ப்பை நல்கிய விருதுநகர் மண்டலத்திற்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பான சிந்தனை. வினையும் விளைவும், இந்த வினைக்கு தான் விளைவாக வருது என்பதை ரொம்ப அனைத்தரமாக இடத்துல வச்சுருக்கீங்க. இப்போ அன்பர்களே, நமக்கு இன்றைய சிந்தனையாக வினையும் விளையும் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை வழங்கியிருக்காங்க. இதுல இருந்து உங்களுடைய கேள்வி இருந்தால் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், நேரம் கருதி. நாளைய நிகழ்வை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, கண்ணாடி பயிற்சி செய்ய இருக்கிறோம். அதை தொடர்ந்து காலை 5:30 to 6:30 நமக்கு ஆழ்நிலை தவம். இந்த தவத்தை நமக்கு சென்னையிலிருந்து பேராசிரியர் ஐயா சக்தி சரவணன் உலகநாதன் ஐயா அவர்கள் நமக்கு நாளைக்கு தவம் நடத்த இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை மௌன நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தற்சோதனை மௌன நிகழ்வு. அதன் பிறகு நமக்கு மாலை 6 மணிக்கு 6:15க்கு நமக்கு ஞானக்கவி விளக்கம், 6:30க்கு மாலை ஆழ்நிலை தவம். அதை தொடர்ந்து இரவின் மடியில் நாளை இரவு 8 மணிக்கு நமக்கு இரவின் மடியில் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் என்ற தலைப்பிலே நமக்கு சென்னையிலிருந்து பேராசிரியர் ஐயா சக்தி சரவணன் உலகநாதன் ஐயா அவர்கள் நமக்கு நிகழ்த்திருக்கிறார்கள். அன்றுகளே, நமக்கு மார்ச் 1 முதல் காலை 10 மணி அமர்வு நிறைவு பெறுகிறது. காலை தவம், மாலை அதுபோல தவம், இரவு சிந்தனை மட்டும் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மௌன நிகழ்வு மதிய வேளையில் அன்பர்களுக்கு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க, தலைவருடைய ஒப்புதலுக்கு இணங்க நமக்கு மௌனம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2:30 மணிலேருந்து 3 மணி to 5 அப்படி மாதிரி ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது ஐயா அவங்க அறிவிப்பாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வுலேருந்து ஐயங்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்கள் சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நாம் நிறைய அன்பர்கள் நிறைவா இருக்கிறாங்க. நாம் நிறைவு பண்ணிக்கலாங்களாம்மா? நிறைவு பண்ணிக்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. அன்பர்களே, நமக்கு இன்றைய சிந்தனை வழங்கிய அம்மா அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். இன்றைய நிகழ்வை நடத்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஜெயந்தி சாமுண்டீஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய பொருள் வளம் வாழ்க வளமுடன். அம்மாவுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயா அம்மா அவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்த்தி விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை வாழ்த்துக்களை கூறி நிறைவு பண்ணுவோம். உலக நல வாழ்த்தோடு. ரொம்ப நன்றிம்மா, மகிழ்ச்சிங்கம்மா.
வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அனைத்து வாழ்க நண்பர்களுக்கும், வளம். விருதுநகர் மண்டலத்திற்கும், அனைத்து பேராசிரியருக்கும் நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. சில அன்பர்கள் உலக நல வாழ்த்து பாடினா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பாடலாம். வாழ்க வளமுடன். நீவி ஆமா, அன்மைட் பண்ணிக்குமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நல்ல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிய நீவி பிவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்மா. ஜெயந்திமா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நிறைய செஞ்சு வாழ்க. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.